கொலாம்பூரிலிருந்து அதிகாலை 4:30 மணிக்கு வந்த அழைப்பு அன்றைய தினத்தின் கடுமையான வேலை சுமையை சொல்லாமல் சொல்லிவிட்டது. தூக்கத்திற்காக கெஞ்சிய கண்களை உதாசீனப்படுத்தி குளியலறைக்குள் நுழைந்தாள் நிவிதா. பிரிஞ்சி ரைஸ், வானவில் ராய்த்தா என்று யோசித்து இரவு தூங்குவதற்கு முன்னே நறுக்கி வைத்த காய்களை ஒரு தடவை பரிதாபத்துடன் பார்த்த பின் கஞ்சி தயாரிக்க ஆரம்பித்தாள். தக்காளி சாஸ் தடவிய பிரெட் துண்டுகளையும் பாலையும் எடுத்து டைனிங் டேபிள் மேல் வைத்தாள். விழிப்பு தட்டி எழுந்து வந்த திவாகர், ஹாய் நிவி, இன்னும் விடியவே இல்லை, அதுக்குள்ளே எந்திரிச்சு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா என்று கேட்டவாறே அவளை செல்லமாக சீண்டினான். ஐயா விடு திவாகர் என்னை, சற்று எரிச்சலுடன் அவனை தள்ளிவிட்டாள் நிவிதா. ஏய், என்ன கோபம்டா உனக்கு? மலேசியாவிலிருந்து கால். அலுவலகம் போனதும் அது சம்பந்தமாக உட்காரணும். அந்த சேல் பாயிண்ட் சாஃப்ட்வேரில் பெரிய பிரச்சனை. சரியாக தூங்கக்கூட முடியலை. பிரியாணி செய்யலாம்னு ஆசையாக காயெல்லாம் வெட்டி வச்சேன். இந்த ஐடி வேலையே சாபமோன்னு தோணுது என்றாள் சிறு விருப்புடன். சரி விடுமா, இஷ்டமாக செஞ்சாதான் எதுவுமே நல்லாக இருக்கும். கடமைக்காக செய்கிற எதுவுமே சரியாகவே வராது. உன் வேலை உன் இஷ்டம். அதுக்காக 70,000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட முடியுமா? சரி, ஓட்ஸ் கஞ்சியும் சாண்ட்விச்சும் வச்சிருக்கேன், அட்ஜஸ்ட் செஞ்சுக்கோ என்றாள். எனக்கு ஆஃபீஸில் நல்ல கேன்டீன் இருக்கு, நீ உன் உடம்ப பார்த்துக்கோ. சரி, நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா கண்ணு? கொடுத்து வச்ச மகராசா நீ, தூங்குப்பா என்று பெருமூச்சும் வெடிக்கையுமாக சொன்னாள் நிவிதா. மணி 7 மணிக்கு ஆட்டோவில் சிறுசேரி நோக்கி பயணிக்கையில் மனம் ஏதேதோ சிந்தனையில் உழன்றது. திருமணமான இந்த 2 ஆண்டுகள் வாழ்க்கையில் பணம், செல்வம், நகை, வாகனம் என்று எதற்குமே குறையில்லை. ஆனாலும் வேலை வேலை என்று பரபரப்பு மட்டும்தான் நிரம்பியிருக்கிறது. பாவம், திவாகருக்கும் அப்படித்தான். பொறுப்பான பதவி, கை நிறைய காசு என்றாலும் 100 தொழிலாளர்களை நிர்வகிக்கிற டென்ஷனான வேலை. மொபைல் ஃபோன் அடித்தது. எடுத்து பார்த்தாள். மாமியார். ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? அங்கிள், சௌக்கியமா? உங்கள் கால்வலி எல்லாம் குறைஞ்சுதா என்று உற்சாகத்தை வரவழைத்து கொண்டாள். நாங்கள் எல்லோரும் சௌக்கியம்தான். நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? வேலை வேலைன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட ஆஃபீஸ் தான் போய்கிட்டு இருக்கேன். என்னது இவ்வளவு சீக்கிரமா? சாப்பிட்டியா? லஞ்ச் ஏதாவது எடுத்துக்கிட்டியா? திவாகர் என்ன பண்ணுறான்? வீட்டில் தான் இருக்கானா? அவர் வீட்டில் தான் இருக்கார். நான் கஞ்சியும் பிரெட்டும் எடுத்துக்கிட்டேன் என்றாள். 10 நாள் முன்னாடி பேசுகிறப்ப கூட ஓட்ஸு பிரெட்டுன்னு இதைத்தானே சொன்னேன். ஆமாம் ஆண்டி, அதான் சொன்னேனே, இப்பெல்லாம் வேலை ரொம்ப அதிகம்னு. கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன் என்று சிரித்தாள் நிவிதா. ஒரு கணம் இடைவெளி விட்டு பின் மாமியாரே பேசினாள். சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம்னு எல்லோரும் நல்ல செய்தி உண்டான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் உனக்கு வயிறு திறக்கலையே? இல்லை ஆண்டி, 2 வருஷம் நல்லபடியாக போனாலும் இன்னும் வயிறு காலியாகவே இருக்குங்கிறது நல்ல விஷயம் இல்லை. 2 பேரும் டாக்டர்கிட்ட போய் செக் செஞ்சுக்கோங்க. திவாகர்கிட்ட நான் பேசட்டுமா? ஏற்கனவே நான் சொன்னது தான், 2 பேரும் காதுலையே வாங்கிக்க மாட்டீங்க. இல்லை ஆண்டி, செக் பண்ணிட்டோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கோம்னு தான் சொல்லியிருக்காங்க என்றாள். அப்படின்னா ஏன் இன்னும் ஒரு நல்ல செய்தியும் இல்லை? ஏதாவது சரி செய்யக்கூடிய குறையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் எல்லாம் நல்லா இருக்கும்போது இப்படின்னா ரொம்ப பயமாயிருக்கே என்றாள் மாமியார். காலை நேரத்து குளிர்ச்சியையும் மீறி அவளுக்குள் சூடு ஏறியது. சிரமத்துடன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். மாமியார் விடாமல் தொடர்ந்தாள். இப்படியே விட்டா வயசு போயிடும். திவாகரோட அப்பா ஒரு பெரிய டாக்டரோட அட்ரஸை வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்மளால் முடியாதா அவங்க செஞ்சு தருவாங்க, புரியுதா? நான் திவாகர்கிட்டையும் பேசுகிறேன், வச்சிட்றேன். ஏதோ பெரிய புயல் உருவானதைப் போல உள்ளே அமைதி இழந்தது. மனதெங்கும் பரவிய வெப்பம் அவளையே உருக்கி விடுமோ என்ற அச்சமாக இருந்தது. விரல்கள் தாமாக வயிற்றை தடவின. இமைகள் நனைந்து 2 துளி கண்ணீர் அவள் கண்ணை எட்டி பார்த்தது. இருந்தாலும் சமாளித்து கொண்டே அலுவலகம் போய்விட்டாள். மதியம் 12 மணிக்குத்தான் ஓய்வு கிடைத்தது. கபகபவென்று இறைந்த வயிற்றுக்கு பதில் சொல்ல டப்பாவை திறந்தாள். காய்ந்து உலரத் தொடங்கியிருந்த பிரெட்டை பீத்து வாயில் போட மொபைலில் அம்மாவின் எண்கள் ஒளிர்ந்தன. சொல்லுமா என்றால் சிறு அலுப்புடன். லஞ்ச் நேரமா நிவி, சாப்பிட்டுக்கிட்டா இருக்க? ஆமாம்மா, நீ எப்படி இருக்க? அப்பா நல்லா இருக்காரா? எல்லோரும் நல்லா இருக்கோம் நிவி. நீ என்ன சாப்பிட்ற? பிரெட்டு, ஜாமு, அப்புறம் ஓட்ஸ் கஞ்சி. என்னம்மா இது, எப்போ கேட்டாலும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்க? ஒரு பொங்கலோ தோசையோ இட்லி கூட செய்யக்கூட உனக்கு நேரம் இல்லையா என்றாள் அம்மா.
அம்மாவின் குரலில் இருந்தது கோபமா இல்லை ஆற்றாமையா என்று உணரும் நிலையில் அவள் இல்லை. உனக்கென்னம்மா, வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆப்ப இடியாப்பன்னு தினமும் வகை வகையாக செஞ்சு சாப்பிட்ற. ஐடி வேலையில் இருந்து பாரு, என்னோட கஷ்டம் தெரியும் என்றாள். மாப்பிள்ளை உதவி செய்யக்கூடாதா? பாவம்மா, அவரே இரவு 11 மணிக்கு தான் வரார். தினமும் சைட்டில் வெயிலில் நின்று வேலை வாங்குற வேலை. அசந்து தூங்குறார். சரி சொல்லு நிவிக்கண்ணு, கோபப்படாமல் நான் சொல்கிறத கேட்குறியா என்று குலைந்தாள் அம்மா. அப்போ நீ என்னை கோபப்படுத்துகிற மாதிரி தான் கேட்க போகிற. சரி, எதுவாக இருந்தாலும் கேளு என்றாள் நிவி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஊரே கேட்குது, தெருவே கேட்குது. இப்போ உன்னோட அத்தை சித்தின்னு எல்லோரும் எப்போ பேரம்பேத்தியை பார்க்க போகிறேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும் உங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் ஏன் பிள்ளை உண்டாகலைன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ என்னம்மா பண்ண சொல்கிற என்றால் எரிச்சலை உள்ளடக்கி. நீங்கள் 2 பேரும் ரொம்ப படித்தவங்க, எல்லாம் காலாகாலத்தில் நடக்கணும். வயசு போயிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போல்லாம் செயற்கை முறையில் குழந்தை பேர் உண்டாக்குற ஆஸ்பத்திரிகள் நிறைய இருக்காம். அதில் எதுக்காவது போகலாம். சட்டுன்னு 1 வருஷத்துலேயே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். இது நல்ல யோசனை தான். எதுக்கும் நீ மாப்பிள்ளைக்கிட்டையும் பேசு, நீயும் யோசிச்சுக்கோ என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்தாள். ஐயையோ விடுங்களேன், என்ன பிள்ளை பெற்றுக்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? அந்த அற்புதமான தருணத்துக்குத்தானே நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். பின்ன ஏன் என்னை இப்படி நிர்பந்திக்கிறீங்க என்று மனதுக்குள் புலம்பினாள். நிவி நிவி என்று தோலை குலுக்கியதும் கண்களை திறந்தவளின் கண்களில் கண்ணீர் துளிகள். என்ன மொபைலில் மாமியாரா? இன்னும் குழந்தை பிறக்கலின்னு குத்தி காட்டுறாங்களா என்று முகம் பற்றி கேட்டாள் வசுமதி. அம்மாவும் தான் என்று தழுதழுத்தவள் கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டாள். எனக்கு தலையே சுத்துது, என்ன செய்யறதுன்னே தெரியல. அவங்க சரியாத்தானே சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு நிவி இவ்வளோ ஃபீல் பண்ணுற? என்ன சொல்கிற? ஆமாம் நிவி, இது அறிவியல் யுகம். பெண் தொடர்பில்லாமல் ஆணும், ஆண் தொடர்பில்லாமல் பெண்ணும் பிள்ளை பெற்றுக்கொள்கிற காலம். லேபில் வச்சு கருவை உண்டாக்கிடுறாங்க டாக்டர்ஸ். உன் கேஸில் கர்ப்பப்பை வேலையை ஒரு கருவி செய்து தரப்போகுது, அவ்வளவுதான். இதில் யோசிக்கவோ கவலைப்படவோ எதுவுமே இல்லை. என்ன வசு, இவ்வளவு சுலபமாக சொல்லிட்டா? உண்மையிலேயே இது சாதாரண விஷயம்தானா, இல்லை நான் தான் குழப்பறேனா என்றால் கண்கள் படபடக்க. ஆமாம் நிவி, இதில் பெருசாக யோசிக்க ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் மகாபாரதத்தில் வருமே, பூமியில் இருந்த ராஜகுமாரி குந்திக்கும் வானத்திலிருந்து சூரியனுக்கும் கர்ணன் பிறந்தான்னு என்று கூறி சிரித்தாள் வசுமதி. மனசு மெல்ல தெளிவதை உணர்ந்தாள் நிவிதா. சிறிது நேரத்தில் மொபைல் ஃபோனில் திவாகரை அழைத்தாள். சொல்லு நிவி, ஏதாவது அவசரமா? வேலை நேரத்தில் கூப்பிட மாட்டியே என்றான் படபடக்கும் மனதுடன். ஆமா திவாகர், உடனடியாக நமக்கு குழந்தை வேணும் என்றாள். என்ன பாப்பாவா? கடைப்பேரை சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான் சிரித்து கொண்டே. சிரிக்காத திவாகர், பி சீரியஸ். நம்ம 2 பேரோட அம்மாக்கள் தொல்லையும் பார்க்குறவங்க கேட்குற கேள்விகளையும் என்னால் தாங்கவே முடியலை. கருவாக்கம் மருத்துவமனையோட அட்ரஸை உங்கள் அம்மா கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கே நாம் அங்கே போகிறோம். கருவாக்கம் மருத்துவமனையா? என்ன சொல்கிற நிவி, புரியலை என்றான் திவாகர். அது செயற்கை முறை கருத்தரிப்பு. நம்மளால் முடியாததை மிஷின் செஞ்சு தந்துடும். நமக்கு வேற வழி இல்லை என்றாள் படபடப்புடன். நிவி, நீயா இப்படி பேசுகிற என்றவனின் குரலில் ஒரு அதிர்ச்சி. 2 வருஷ வாழ்க்கையில் ஒரு கரு கூட ஜனிக்கல. இது நார்மல் இல்லைன்னு நம்ம வீடுகளில் பயப்படுறாங்க. நிவி, எதுலேயும் அவசரம் கூடாது. முதல்ல பொறுமையாக உட்காந்து பேசலாம். கவலைப்படாதே, சரியா? போனை வச்சிட்றேன், பை பை. பெருமூச்சுடன் கண்களை மூடினாள். திவாகர் உடனே சரி என்பான் என எதிர்பார்த்தாள். இனி அடுத்த போராட்டம் திவாகருடனா? என்ன வாழ்க்கை இது? எல்லார் பேச்சையும் கேட்டுக்கொண்டு என் வயிறே ஏன் என்னை இப்படி கதற வைக்கிறாய் என்ற மனப்போராட்டத்தில் அவளின் தலையே சுற்றியது. பசியிலும் குழப்பத்திலும் தேகத்தின் அவயங்கள் கெஞ்சின. யாராவது கிண்ணத்தில் ஒரு வாய் ரசசாதம் கலந்து நீட்ட மாட்டார்களா என்ற அழுகை அவளுக்கு முட்டிக்கொண்டு வந்தது. வீடு நோக்கி விரைகிற இந்த பயணத்தில் கால முடிவுற்ற துயரக் காட்சியாய் பயமுறுத்தியது. வீடு சந்தன ஊதுபத்தியின் நறுமணத்துடன் அதனுடன் தக்காளி ரசத்தின் வாசனையுடன் வரவேற்றது அவளை. தினசரிகள் அடுக்கி வைக்கப்பட்டு தரையின் சுத்தம் கண்ணை பறித்தது. கண்ணாடி குடுவையில் பச்சை பசேல் என்று மனதை தொட்ட மணி பிளான்ட் ஒன்றே போதும் பாதி சோர்வை விரட்டியடிக்க. எப்படி, அம்மா வந்திருக்கிறாளா? சொல்லவே இல்லையே.
இப்படி எல்லாவற்றிலும் இருக்கிற ஒழுங்கு இவ்வளவு அழகாவா இருக்கும்? அதற்கென்று தனியாக ஆடம்பர ஓவியங்கள், சோபாக்கள், கார்பெட்டுகள் என்கிற தேவையே இல்லாமல் தூய்மையும் ஒழுங்குமே அந்த அழகை கொண்டு வந்து விடுமா? வணக்கம் ராஜகுமாரி என்ற திவாகரின் குரல் கேட்டு திரும்பினாள். சிரித்தபடி சமையலறையிலிருந்து வந்தான் திவாகர். திவா, நீயா? எப்படி இந்த நேரத்துல? இதென்ன நம்ம வீடா என்று சிறுமி போல கண்களை விரித்தாள் நிவிதா. எஸ் மேடம், இது நம்ம வீடுதான். முதல்ல இந்த மாம்பழை சாற்றை பருகுங்கள் தேவி என்று டம்ளரை நீட்டினான். அப்படியே வாங்கி பசி மயக்கத்தில் கடகடவென குடித்து முடித்தாள். இரவு 9 மணிக்கு அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தால் காலில் ஒட்டும் தூசி, சிதறி கிடக்கும் தினசரிகள் என்று அலங்கோலமாய் இருக்கும். திவா என்ற அவன் களிகளை பற்றி, நன்றி திவா, பசி என்னை அப்படியே முழுங்க பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. வழியில் எத்தனை ஹோட்டல்கள், ஆனால் அப்படியெல்லாம் போய் சாப்பிட்டு பழக்கமே இல்லையே. வீட்டுக்கு வந்து உப்புமா கிளறி சாப்பிட்டு உயிரை மீட்டுக்கலாம்னு ஓடி வந்தேன். நீ கொடுத்த ஜூஸு என்னை மறுபிறவியே எடுக்க வச்சிட்டது. ஓ மை டியர் என்று அவளை மெல்ல அணைத்து கொண்டான். சரி சொல்லு, ஏன் ஹோட்டலில் சாப்பிட உனக்கு பிடிக்கல என்று கேட்டான். ஒரு வாய் சோறானாலும் நம் வீட்டு சாப்பாட்டுக்கு ஈடு வருமா? ஹோட்டலில் தயாரிக்கிற உணவில் நம்ம வீட்டு ருசி இருக்குமா? இல்லாமல் தூய்மையும் ஒழுங்குமே அந்த அழகை கொண்டு வந்து விடுமா? ரொம்ப சரியா சொன்னேன். அப்படி ஒரே ஒரு வேளை சாப்பிட்ற உணவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற நீ, நமக்கே நமக்கான குழந்தைய கடையில் வாங்கலாம்னு சொன்னா எப்படி? புரியல. தற்போதைய நம் வாழ்க்கையில் பரபரப்பை தவிர வேற எதுவுமே இல்லை. நம் 2 பேரோட தொழில் படிப்பும் நமக்கு நல்ல வேலையையும் சம்பாத்தியத்தையும் கொடுத்திருக்கு. ஆனால் வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுக்கல. லேட்டாக வீட்டுக்கு வந்து எதையோ அவசரமாக செஞ்சு சாப்பிட்டு டென்ஷனோட படுத்து தாம்பத்திய வாழ்க்கையையும் கடமைக்கினேன்னு முடிச்சு மறுபடியும் அடுத்த நாள் அந்த இயந்திர வாழ்க்கைக்கு போனால் எப்படி நமக்கு சரிப்பட்டு வரும்? இது மனித வாழ்க்கையே இல்லை. முதல்ல இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். கவலையுடன் அவனையே பார்த்தாள். யாராவது ஒருத்தர் வேலையே விட்டுடுவோம். அட்லீஸ்ட் 2-3 மாதத்துக்கு தற்காலிக விடுமுறையாவது எடுப்போம். அமைதி, சந்தோஷம் கொடுக்குற விதமாக வீட்டை அமைச்சுப்போம். நீ தான் லீவு எடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நம்ம 2 பேரோட ஆஃபீஸ்லேயும் நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையும் இருக்கிற அங்கே லீவு எடுப்போம். ஒருத்தர் வீட்டில் இருந்து அருமையாக சமைப்போம். சின்னதாக தோட்டம் போடுவோம். தூய்மையான உணவுடன் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்று கூறி முடித்தான். மாதம் ஒரு முறை சினிமா, கடற்கரைன்னு இங்கே பக்கத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கு சின்னதாக டூர் போவோம், சரியா? அவள் தலை தானாக ஆடியது. செயற்கை கருவாக்கம், ஐவி, டெஸ்டியூப் பேபி இதெல்லாம் அறிவியல் உருவாக்கி கொடுத்த அற்புதங்கள். வேற வழியே என்கிற பொழுது அந்த உதவிகளை நாம் ஏற்றுக்கலாம். அதை தவிர நம் குழந்தை நம் காதலில் ஒருத்தர் மேல் ஒருத்தர் வச்சிருக்கிற பேரன்பின் பின்பமாக உருவாகணும். லேபில் இருக்கிற குடுவையால் வேண்டாம். அதுக்கான அவசியம் இப்போதைக்கு இல்லை. அன்பும் காதலும் அந்த சேவையை செய்யட்டும். சரியா என் கண்ணே? நிவிதாவின் கண்கள் சரசரவென்று நீரை பொழிந்தன. குழந்தை இப்போ பிறக்குது, இல்லை 10 வருஷம் கழிச்சு பிறக்குது, அது போகட்டும். இவ்வளவு பக்குவமாக கரிசனமாக இருக்கிற கணவன் எனக்கு போதும். வாழ்க்கை துணைனா எப்படி இருக்கணுங்கிறத நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஐ லவ் யூ திவா என்று கண்களில் நீரோட உணர்ச்சி வசப்பட்டு பேசும் மனைவியை இதமாக அணைத்து கொண்டான் திவாகர். ஆமாங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு குழந்தை பெற்றெடுக்கணும். அது தவிர தேவையில்லாமல் டெஸ்டியூப் பேபி அது இதுன்னு அவசர காலகட்டத்திற்காக நாம் போய் நம்ம உயிரையே பணயம் வைக்க வேண்டாம். முடியாத காலகட்டத்தில் தான் நம் அறிவியல் தொழில்நுட்பங்கள் கொடுத்த டெஸ்டியூப் பேபியை நாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இயற்கையாக கிடைக்கும் அற்புதத்தை விட்டுவிட்டு செயற்கைக்கு அவசரப்பட்டு போக வேண்டாம் என்கிறது தான் கதையின் கரு. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.